கனமழை காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 10 நாட்களில் அறுவடை செய்வதற்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. தற்போது விவசாயத்திற்காக வாங்கிய கடனை கூட அறுவடை செய்து கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கைக்கு வர வேண்டிய டைம் பயிராக இருந்தால் கூட தெரியாது. நெல் அறுவடை 10 நாள் அறுவடை பண்ணேன்னா இதனால் எனக்கு 10 லட்ச ரூபா இருக்கும். செலவு எடுத்தப்போ எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு 10 லட்ச ரூபா மூழ்கி போச்சு. நான் செலவழிச்ச பணம் ஃபுல்லாகவே மூழ்கி போச்சு. இப்போ தண்ணியில் போய் பூராமே. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிச்சனூர் கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். பூ பூத்து நான் புரட ஆவணி கடைகாலில் நட்டு எல்லாம் மாறுமுட்டு பயிர் கழுத்து மட்டும் தண்ணி நிற்குது. எல்லாம் பூவோடு எல்லாம் முழுகி விட்டுது. இந்த தண்ணி வடியாத காரணம் இது சரியான பாலம் இல்லை. அதாவது சும்மா 2 காணை போட்டு கான்ட்ராக்டுக்காரங்க காணை போட்டு சுற்றி இது கட்டி விட்டாங்க. அந்த 3 காணும் பத்தில் அதே சமயத்தில் வடிகால் வசதி இல்லாமல் இருக்குது. அதாவது தூர் வரணும். கனமழை கொட்டி தீர்த்ததால் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கடையூர் பகுதியில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது.